ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது எஸ்பிஐயோட ஒரு ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம் தான். எஸ்பிஐயில் நிறைய விதமான ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம் இருக்குது. இது ஒரு விதமானது இப்போ ரீசெண்டாக கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா அம்ரித் விருஷ்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்கீம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அம்ரித் விருஷ்டி பார்த்துக்கோங்க. ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா டேர்ம் லிமிட்டட் பீரியட் டெபாசிட் ஸ்கீம். அதாவது டேர்ம் டெபாசிட் ஸ்கீம் தான், ஆனால் லிமிட்டட் பீரியட் தான் இது இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க. அதாவது கொஞ்ச நாளைக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் இருக்கும், அதுக்குள்ளே நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயம் இன்னொரு மீனிங் என்ன எடுத்துட்டிங்கன்னா, இதோடைய டெபாசிட் பீரியட் பார்த்துட்டிங்கன்னா 444 நாள் தான். கிட்டத்தட்ட உங்களுக்கு 1.25 வருஷம் வச்சுக்கலாமா? எஸ், 1.25 வருஷம் மட்டுமே இந்த டெபாசிட்டில் நீங்கள் காசு போடுவீங்க. அதுக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. இது மாதிரி ஸ்பெஷல் ஸ்கீம் அப்படின்னு ஏதாவது ஒன்று வருதுனாவே கண்டிப்பாக அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதனால தான் இதை நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிறோம். சரி, இந்த ஸ்கீமில் எப்படி ஜாயின் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐயில் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிரான்ச்சுக்கு டைரெக்டாக போயிட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம், இந்த டெபாசிட் போட்டுக்கலாம். அல்லது நீங்கள் புதுசாக ஓப்பன் பண்ணணுனாலும் பேங்க்கில் போய்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டு போடுங்க. எஸ்பிஐ ரொம்ப நம்பிக்கையான ஒரு பேங்க், அதனால தான் சொல்கிறேன். அடுத்து யோனோ ஆப் இருக்கு இல்லைங்களா, எஸ்பிஐயோட யோனோ ஆப், அதில் யூஸ் பண்ணி நீங்கள் இந்த எஃப்டி போடலாம். அதே சமயம் இன்டர்நெட் பேங்கிங்கில் இருக்கீங்க எஸ்பிஐலனாலும் தாராளமாக நீங்கள் இந்த எஃப்டி போடலாம். இதில் ரொம்ப ஹைலைட்டான விஷயம் என்ன தெரியுமாங்க, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு பே பண்ணுவாங்க இல்லையா, அது எந்த டென்யூரில் பே பண்ணும், மந்த்லியா, குவார்டர்லியா, இல்லை ஹாஃப் இயர்லியா அப்படின்னு சொல்லி நீங்களே ஃபிக்ஸ் பண்ண முடியும். இல்லை மெச்சூரிட்டி அப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கொடுத்தா போதும் அப்படி கால்குலேட் பண்ணாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அதாவது எனக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மந்த்லி வேணுமா, குவார்டர்லி வேணுமா, இல்லை ஆஃபர்லி வேணுமான்னு நான் சூஸ் பண்ண முடியும். அதுதான் இதோட இன்னொரு ஹைலைட்டே. சரி, இந்த ஸ்கீம் எவ்வளோ நாள் அவைலபிளா இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஜூலை 15, 2024 இப்போ தாங்க ஜஸ்ட் நவ் லான்ச் பண்ணியிருக்காங்க. வித்தின் அ மந்த்துக்குள்ள உங்களுக்கு இந்த ஸ்கீமை கொண்டு சேர்த்தாச்சு. அதே சமயம் மார்ச் 31, 2025 வரைக்கும் தான் இந்த ஸ்கீம் இருக்கு. இப்போ உங்கள் கையில் ஒரு அமௌண்ட் இருக்குது, ஒரு எஃப்டி போட்டு வச்சா ஒரு இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு இதில் நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குன்னு நான் சொல்லுவேன் உண்மையாகவே எடுத்துட்டோம்னா. அடுத்து எலிஜிபிள் ஃபிக்ஸ்டு டெபாசிட், அதாவது நீங்கள் ஆல்ரெடி எஃப்டி போட்டு வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த டெபாசிட்டை இதில் கன்வெர்ட் பண்ணி நான் வச்சுக்க முடியுமா, நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக முடியும். அது யாரெல்லாம் முடியும்னு பார்த்துக்கலாம் வாங்க. ஸோ நியூவாக எஃப்டி போடுறீங்க அப்படின்னா நீங்கள் அம்ரித் விருஷ்டி ஸ்கீம்லேயே போட்டுக்கலாம். இல்லை ஆல்ரெடி நான் டெபாசிட் போட்டேன், இப்போ ரெனுவல் ஆகுது, நான் திரும்ப அதை அப்படியே எஃப்டி போடுறேன் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னா அந்த எஃப்டியை பார்த்தீங்கன்னா அம்ரித் விருஷ்டியாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அடுத்து டேர்ம் டெபாசிட், ஓகேங்களா. ஸோ எந்த ஒரு எஃப்டி ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னாலும் நான் போட்டுக்க முடியும்னு நான் சொல்கிறேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் டேர்ம் டெபாசிட் போட்டிருக்கீங்க, அதாவது எஃப்டி போட்டிருக்கீங்க, அதை அம்ரித் விருஷ்டியாக கன்வெர்ட் பண்ண முடியுமானா 444 நாளைக்கு கன்வெர்ட் பண்ண முடியும். அதே ஸ்பெஷல் டேர்ம் டெபாசிட்னாலாம் நம்ம போட்டிருப்போம் இல்லைங்களா, அதையுமே கன்வெர்ட் பண்ணலாம். இது இல்லாமல் அம்ரித் கலாஷ் ஸ்கீம்லாம் போட்டிருக்கீங்கன்னா அதை கூட நீங்கள் அம்ரித் விருஷ்டியாக கன்வெர்ட் பண்ணி மறுபடியும் ஒரு 44 நாள் இன்க்ரீஸ் பண்ணி நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் ஏர்ன் பண்ணலாம், ரைட்டுங்களா. ஸோ இது மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. நல்ல இன்ட்ரெஸ்டோட உங்களுக்கு எஃப்டியில் போடணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த ஸ்கீமை நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கலான்னு தான் நான் சொல்லுவேன். சரி, அப்படி என்ன நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னு உங்களுக்கு தோணும் இல்லைங்களா. ஜென்ரல் சிட்டிசன்ஸ்க்கே 7.25% பெர் ஆனம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க. உண்மையாவே நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் தான். சீனியர் சிட்டிசன்ஸுக்கு எடுத்துட்டோம்னா 0.50% இன்க்ரீஸ் பண்ணி 7.75% பெர் ஆனம் அப்படின்னு சொல்லிட்டு இன்க்ரீஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுக்குறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே ஹையா இருக்கக்கூடிய ஒரு எஃப்டி அப்படின்னா அது எஸ்பிஐயுடைய இந்த அம்ரித் விருஷ்டி தான். எஸ்பிஐ பொறுத்த வரைக்கும் எஸ்பிஐ பேங்க்ல நீங்க எஃப்டி போடுறீங்கன்னு நினைச்சீங்கன்னா அம்ரித் விருஷ்டி தான் பெஸ்ட், அதுக்காக தான் சொல்றேன். அடுத்து பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் டேர்ம் டெபாசிட்டா நீங்க வச்சிருக்கீங்கன்னா மந்த்லி, குவார்டர்லி, ஹாஃப் இயர்லி இன்டர்வல்ஸ் எதுல வேணாலும் நீங்க சூஸ் பண்ணி உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட்டை நீங்க எடுத்துக்கலாம். அதுவே ஸ்பெஷல் டேர்ம் டெபாசிட்ல போட்டிருக்கீங்கன்னா மெச்சூரிட்டி டைம்ல தான் உங்களுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படிங்கிறது கிடைக்கும், ரைட்டுங்களா. ஸோ பேமெண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் ப்ரீமெச்சூர் வித்ட்ரால் ரூல்ஸ், இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. அதாவது நான் முன்னாடியே போட்டுட்டேன், 444 நாளைக்கு முன்னாடியே எனக்கு எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா 5 லட்சம் வரைக்கும் நீங்கள் எஃப்டி போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு அந்த அமௌண்ட்டில் 0.50%, அந்த மொத்த அமௌண்ட்டில் 0.50% பிடிச்சிட்டு கொடுப்பாங்க. 5 லட்சத்துலேருந்து 3 கோடி ரூபாய்க்குள்ள அப் டு 3 கோடி வரைக்கும் நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண முடியுங்கிறது இதோட மீனிங். ஸோ 3 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா 1% பிடிப்பாங்க. அதே எஸ்பிஐயோட பென்ஷனராக இருக்கீங்க, எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணிட்டு இருந்துட்டு இப்போ ரிட்டையர்
ஆயிட்டு பென்ஷன் வாங்கிட்டு இருக்கீங்க, இல்லை எஸ்பிஐல ஸ்டாஃபாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு பெனால்ட்டியே கிடையாது, ரைட்டுங்களா? ஸோ நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா எஃப்டி நீங்கள் எடுத்துக்கலாம் தாராளமாக, எந்த ஒரு அமௌண்ட்டும் பிடிக்க மாட்டாங்க. அண்ட் முக்கியமாக ஒரு சின்ன விஷயம், எஸ்பிஐல ஒரு அப்டேட் வந்திருக்கு, அதையும் நான் சொல்லிடுறேன். அதாவது எஸ்பிஐல உங்களோட அமௌண்ட் வந்து விழுகுது. எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், நீங்க வந்து ஒரு சேலரி வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், அது 7 நாளைக்கும் குறைவாக அதுக்கு முன்னாடியே நீங்க அந்த அக்கௌண்ட்ல இருந்து எடுத்துறீங்கன்னா அதுக்கு எந்த இன்ட்ரெஸ்ட்டுமே பே பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு முதலே தெரியும் தான், எஃப்டி அப்படிங்கிறது மினிமம் 7 டேஸ்ல இருந்தே போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்க அக்கௌண்ட்ல 7 நாளைக்கு அமௌண்ட் இருந்துச்சு அப்படின்னா அந்த அமௌண்ட்டு கூட இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கறத ஏர்ன் பண்ணக்கூடியதா இருக்கும். ஸோ சேலரி வருது, கொஞ்ச நாளைக்கு என்னால் விட்டு பிடிச்சி அதுக்கப்புறம் எடுத்துக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக அந்த 7 டேஸ் எஃப்டி போடுங்க. அந்த 3%லேருந்தே ஸ்டார்ட் ஆகும், மினிமமாக சொல்கிறேன், ஓகேங்களா? ஸோ ஒருவேளை உங்களால் 7 நாளைக்கு விட்டு வைக்க முடியும் அப்படின்னா 7 டேஸ் அந்த ஷார்ட் டேர்ம் எஃப்டி போட்டு நீங்கள் ரொம்பவே யூட்டிலைஸ் ஆகிக்கலாம். இந்த 444 நாளுமே வந்து ஷார்ட் டேர்ம் எஃப்டிக்குள்ளே தான் வந்து வருது. ஒரு சின்ன ஷார்ட் டேர்ம் கோல் வச்சிருக்கேன், அதுக்கு காசை சேமித்து வச்சிடணும், அதே சமயம் என் காசு நல்ல இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா தாராளமாக நீங்கள் எஸ்பிஐயோட அம்ரித் விருஷ்டி ஸ்கீமில் வந்து இணைஞ்சுக்கலாம். அம்ரித் விருஷ்டி மாதிரி ஆல்ரெடி எஸ்பிஐ வந்து அம்ரித் கலாஷ் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் கொடுத்துருந்தாங்க. இதுவும் ஸ்பெஷல் டேர்ம் டெபாசிட் தான். இதை கூட நீங்க அம்ரித் விருஷ்டியை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 400 நாள் ஜெனரல் சிட்டிசன்ஸ்க்கு 7.10% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. அதுவே சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு எடுத்துட்டீங்கன்னா 7.60% இன்ட்ரெஸ்ட் கொடுத்தாங்க. இதுவுமே செப்டம்பர் 2024 வரைக்கும் இருக்கு. இதை பத்தின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கீழே உங்களுக்கு நம்ம சேனல்லேயே வந்து வீடியோஸ் போட்டிருக்கு, இதுக்கான லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்க வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அம்ரித் விருஷ்டி அந்த ஸ்கீம்ல நீங்க எஃப்டி போட்டிருக்கீங்க, லோன் அவைலபிலிட்டி இருக்கா அப்படின்னா கண்டிப்பா இருக்குங்க. 90% ஆஃப் டெபாசிட்டட் அமௌண்ட் வரைக்கும் நீங்க லோன் எடுத்துக்கலாம். ஆனா லோன் எடுத்தா எப்பவுமே வட்டி கொஞ்சம் ஜாஸ்தியா வரும், அதை மட்டும் பாத்துக்கோங்க. அண்ட் ஃபீச்சர்ஸ் ஆஃப் தி ஸ்கீம் எடுத்தீங்கன்னா இப்போ எல்லா பேங்க்ஸுமே ஆல்மோஸ்ட் எஃப்டி ரேட் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வர்றாங்க. நீங்க கொஞ்சம் அதை பார்த்துட்டு போடுங்க. எஸ்பிஐல இப்போ புது ஸ்கீம் முதல்லயே ரோல் அவுட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ஸ்கீம் எடுத்துட்டீங்கன்னா கஸ்டமர் சென்ட்ரிக் அப்ரோச், காம்படிட்டிவ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டுங்க, கண்டிப்பாக நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுத்துருக்காங்க. அண்ட் டொமஸ்டிக்காக, அதாவது நம்ம உள்ளூரில் இருக்கிறவங்களும் எஃப்டி போட்டுக்கலாம். ஃபாரின்ல இருக்கேன், நான் துபாயில் இருக்கேன், யூஎஸ்ல இருக்கேன், கனடாவில், ஆஸ்திரேலியாவில், சிங்கப்பூரில் இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், நான் வந்து இந்த என்ஆர்ஐ கோட்டால இருந்துட்டு இந்த எஃப்டி போட முடியுமானா போடலாம். 3 கோடி ரூபாய் வரைக்கும் போடலாம். தாராளமாக இந்த ஸ்கீமை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. சரி, ஒரு ஐடியா வேணும் இல்லையா, எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணா நம்மளுக்கு எவ்வளோ அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு கால்குலேஷன் போட்டு சொல்லியிருக்கேன். இதுக்கு வந்து உங்களுக்கு ஒன்றும் இல்லைங்க, எஸ்பிஐ அம்ரித் விருஷ்டி எஃப்டி கால்குலேட்டர் அப்படின்னு போட்டு பார்த்தீங்கன்னாவே நீங்கள் ஒரு 50,000 ரூபாய் பே பண்ணுறதா இருந்தாலும் கூட அதுக்கு என்ன எஃப்டி கிடைக்கும், ரேட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன். ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு பண்றீங்க, இன்ட்ரெஸ்ட் ரேட் எவ்வளோன்னு பார்க்கலாம். ஸோ ஒரு லட்ச ரூபாய் போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு 9,190 ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்டா கிடைக்கும். அதே 2 லட்ச ரூபாய் போடுறீங்க அப்படின்னா 18,380 ரூபாய் கிடைக்கும். அதே 5 லட்ச ரூபாய் இந்த எஃப்டில காசு போடுறீங்கன்னா 45,953 ரூபாய் கிடைக்கும். அதே 10 லட்ச ரூபாய் போடுறீங்கன்னா 91,907 ரூபாய் கிடைக்குது. கிட்டத்தட்ட 10 லட்ச ரூபாய் போடுறீங்கன்னா உங்களுக்கு 90,000 ரூபாங்கிறது வந்து 91,000 அப்படிங்கிறது வந்து மறுபடியும் ஒரு லட்சம் இன்க்ரீஸ் ஆயிடுற மாதிரி. ஸோ ஒரு நல்ல அமௌண்ட் இருக்கு. என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு ஒரு வீடு கட்டணும்னு பிளான் பண்ணியிருக்கேன், இல்லைனா வந்து அடுத்த வருஷம் என் குழந்தையோட காலேஜ் ஃபீஸ் பே பண்ணும், ஆனால் இப்போவே வந்து ஒரு அமௌண்ட் போட்டு வச்சிருந்தது மெச்சூர் ஆயிடுச்சு அப்படின்லாம் யோசிக்கிறீங்கன்னா எடுத்து கையில் சும்மா வச்சிருக்காம நீங்கள் தாராளமாக இது மாதிரி ஒரு எஃப்டியில் போட்டு வைக்கலாம். அது இன்ட்ரெஸ்ட் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கும். ஒரு 10 லட்ச ரூபா வீடு வாங்கணும்லாம் சேர்த்து வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அது இதில் போடுறப்போ உங்களுக்கு 11 லட்சமா 444 கன்வெர்ட் ஆகிடும். 444 நாள் ரொம்ப பெரிய லென்த்தான டைம் அப்படின்லாம் எடுத்துக்காதீங்க, ஜஸ்ட் 1.25 வருஷம் தாங்க. ஸோ கண்டிப்பாக இதில் போடுங்க, நல்ல யூஸ் இருக்கும். எஸ்பிஐ தாராளமாக நம்பி போடலாம். இது மாதிரி நிறைய ஸ்கீம்ஸ் நம்மளோட யூடியூப் சேனல்ல வந்து போட்டிருக்கோம். பிரதான் மந்திரி ஆவாஸ் யோஜனா பத்தி, அதாவது வீடு கட்டுறதுக்கு வந்துட்டு லோன் வாங்குறதுக்கு, இன்ட்ரெஸ்ட்டுக்கு லோன் வாங்குறதுக்கான ஒரு ஸ்கீம் இருக்கு இல்லைங்களா, இப்போ மறுபடியும் ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்கீம் பற்றி கீழே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், வீடியோ வேணா பாருங்க. இது இல்லாமல் வேற இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, போஸ்ட் ஆஃபீஸ் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாமே நம்மளோட யூடியூப் சேனல்ல இருக்கு, கண்டிப்பாக பாருங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.